எக்ஸ்கியூஸ் மீ, மிஸ்டர் நிதின் வர்மா ரைட்? ஹாய், நான் சுரபி, சரவணன் குரூப்போட சிஇஓ. ப்ளீஸ் டோன்ட் மைண்ட் மீ ஆஸ்கிங். நீங்கள் ஒருத்தங்கிட்ட பேசிட்டு இருந்தீங்கல்ல, உங்களுக்கு அவனை எப்படி தெரியும்? ஏன்னா அவன் பார்க்க ரொம்ப லோக்கலாக தெரியுறான். உங்களுக்கு அந்த உதவக்கரையை எப்படி தெரியும்? யூ மீன் மிஸ்டர் விக்ரம்? ஆர் யூ கிட்டிங்? நீங்க மிஸ்டர் விக்ரம லோக்கல்னு சொல்றீங்க? பிசினஸ் மார்க்கெட் பக்கமே வந்தது இல்லையா மேடம்? தேவையில்லாம அவர் இப்படி பேசாதீங்க. ஓகே, நான் கிளம்புறேன். ஆனால் விக்ரம் நிரஞ்சனை பிடிக்க விரும்பியதால் அம்பரீஷ் நிரஞ்சனை இழக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. ஆனால் அவனுக்கு அதைவிட விக்ரம் என்ற ஒரு பெரிய சக்தி கிடைத்திருக்கிறது. இப்போது அம்பரீஷ் விக்ரமுடன் இருந்தால் சுபாஷிடம் இருந்து அவனுக்கு எந்த அழுத்தமும் கிடைக்காது. அதனால் ஹைதராபாத் சிட்டியின் பிரான்ச்சை உடனடியாக சுபாஷால் கைப்பற்ற முடியாது. அம்பரீஷ் சொன்னதை கேட்டு சுபாஷின் முகபாவனைகளை இன்னமும் கோபமாக மாறியது. என்ன சொல்ற அம்பரீஷ்? எனக்கே துரோகம் பண்ண பாக்குறியா? இதனால நீ யங்மேனுக்கு துரோகம் பண்றேன்னு உனக்கு புரியலையா என்று ஆக்ரோஷமாக அவனை பார்த்து கேட்டான். அம்பரீஷ் இப்படி மாறுவான் என்று அவன் கொஞ்சமும் எதிர்பார்க்கவில்லை. அதே நேரத்தில் அம்பரீஷ் செய்ததற்கான காரணம் சுபாஷுக்கு புரிந்தாலும் அந்த நேரத்தில் அதை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் அவனுக்கு இல்லை. இவன் விக்ரம் கிட்ட தோத்து போனது மட்டும் இல்லாம இப்போ அவன் பக்கத்துல சப்போர்ட்டா நிக்கிறானே, இவனுக்கு உண்மையிலேயே பைத்தியம் பிடிச்சிருச்சா என்று சுபாஷ் அவனை சந்தேகம் கலந்த கோபத்தோடு பார்த்தான். ஆனால் உண்மையில் அம்பரீஷ் கலைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கும் ஆளாக இருந்தான். அதுதான் அவனை இப்படியெல்லாம் செய்ய வைத்தது. அதுதான் நியாயமும் கூட என்று அவன் நினைத்தான். சுபாஷ், நான் பண்ணுனதுல எந்த துரோகமும் இல்லை. நான் மிஸ்டர் விக்ரம் கிட்ட சண்டை போட்டு தோத்து போயிட்டேன். அதனால அவர் சொல்றத நான் பண்ணியாகணும். அதுதான் நியாயம். அது மட்டும் இல்ல, அவர் சொல்றதையெல்லாம் பண்றதுக்கு எனக்கு கொஞ்ச நாளைக்கு ஹைதராபாத் பிரான்ச் வேணும் என்று சொன்னான் அம்பரீஷ். விக்ரமை நம்பி தப்பிக்க பிளான் பண்றியா? உன்னால அது முடியுமா? என்னால எதுவும் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறியா? என்கிட்டயே இப்படி பேசுறதுக்கு உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும் என்று சுபாஷ் அவனை பார்த்து கோபமாக சிரித்துக்கொண்டே கேட்டான். நிலைமை அவன் கைமீறி சென்று கொண்டிருக்கிறது என்பது அவனுக்கு புரிந்தது. உண்மையிலேயே விக்ரமுக்கு எதிராக நான் அம்பரீஷை யூஸ் பண்ணிக்கணும்னு நினைச்சேன். ஆனா நிலைமை இப்படி எனக்கு எதிராவே திரும்பிடுச்சு. எப்படி இந்த அம்பரீஷ் திடீர்னு அவன் பக்கம் போனான்? விக்ரமும் அவனை ஈஸியா ஏத்துக்கிட்டானே. உண்மையிலேயே இந்த விக்ரம் என்ன பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கான்? நடக்கிற எல்லா விஷயத்தையும் தனக்கு சாதகமா மாத்திக்கிட்டு இருக்கான். உண்மையில் இவன் சாதாரண ஆள் கிடையாது என்று நினைத்த சுபாஷ் விக்ரமை மேலும் கீழும் பார்த்துவிட்டு, விக்ரம், உண்மையிலேயே உன்னை ரொம்ப சாதாரணமா நினைச்சிட்டேன் என்று சொன்னான். விக்ரம் எதுவும் பேசாமல் அவனை பார்த்து லேசாக சிரித்தான். ஆனா விக்ரம், உனக்கு இன்னமும் இந்த சுபாஷை பத்தி சரியா தெரியாது. நான் எப்படிப்பட்டவன்னு உனக்கு தெரிஞ்சிருந்தா என் முன்னாடி வந்து இப்படி தைரியமா நின்னு பேசிட்டு இருக்க மாட்டேன் என்று சொன்ன சுபாஷ் தனது கைகளை மேலே உயர்த்தி 2 முறை தட்டினான். அப்போது பின்னால் இருந்து ஒரு உருவம் சுபாஷின் அருகே வந்து நின்றது. உத்ரா, அவங்க 2 பேரையும் அடிச்சு காலி பண்ணு என்று சுபாஷ் பெருமிதத்தோடு சிரித்துக்கொண்டே சொன்னான். உடனே விக்ரம் முகத்தில் எந்தவித ரியாக்ஷனும் இல்லாமல் அந்த சாம்பல் நிற மனிதனை பார்த்தான். உத்ரனும் அவனை தீவிரமான முகபாவத்துடன் பார்த்தான். உத்ரன் மிகவும் உயரமான மனிதன், மிகவும் பலமானவனும் கூட. அவனது கூரிய கண்களை பார்க்கும் போதே எல்லோருக்கும் தானாக பயம் தொற்றிக்கொண்டு விடும். என்னோட பேரு உத்ரன். நீ அம்பரீஷை போட்டியில ஜெயிச்சிட்டதால கண்டிப்பா நீ வித்தை தெரிஞ்சவனாதான் இருக்கணும். அதனால உன் கூட சண்டை போடுறதுக்கு நான் தான் சரியான ஆளு என்று சிரித்துக்கொண்டே விக்ரமை பார்த்து சொன்னான் உத்ரன். ஹலோ மிஸ்டர் உத்ரா, உங்ககிட்ட இருந்து கத்துக்க நிறைய விஷயம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஐ எம் ஈகர்லி வெயிட்டிங் என்று சிரித்துக்கொண்டே சொன்னான் விக்ரம். உடனே உத்ரன் கோபத்தில் தனது முஷ்டிகளை இறுக்கினான். விக்ரம் அவனுடன் சண்டை போட தயாராக இருக்கிறான் என்பது அவனது முகத்தை பார்த்தே புரிந்து கொண்டான் உத்ரன். இந்த உத்ரனின் குடும்பத்தை பற்றி விக்ரமுக்கு முன்னாடியே தெரிந்திருந்தது. சில வருடங்களுக்கு முன்பு அவனுக்கும் உத்ரன் குடும்பத்திற்கும் தொடர்பு இருந்தது. நீ காஷ்மீர்ல இருக்கிற நீரஜா ஃபேமிலியை சேர்ந்தவனா என்று விக்ரம் அவனை பார்த்து எளிதாக கேட்டான். உடனே உத்ரன் அவனை சந்தேகமாக பார்த்தபடி ஆமா என்று சொன்னான். அப்போ ஒழுங்கா இங்கிருந்து திரும்பி போயிடு. நான் உன்னோட பழைய மாஸ்டர் நீரஜா கிட்ட நேர்ல பேசிக்கிறேன் என்று சொன்னான் விக்ரம். அதை கேட்கும் போது உத்ரனுக்கு ஆச்சரியமும் அதிர்ச்சியும் கலந்த உணர்வாக இருந்தது. அவன் விக்ரமை பார்க்க கொஞ்சம் வெக்கப்பட்டான். உங்களுக்கு நீரஜாவை முன்னாடியே தெரியுமா என்று கேட்டான். அவரு காஷ்மீர்ல ஒரு சாதாரண குடும்பத்துல பிறந்தாரு. அவரோட குடும்பம் சாதாரணமாக இருந்தாலும் தற்காப்பு கலையில எல்லோரும் செம டேலண்டான ஆளுங்களா இருந்தாங்க. அவங்களுக்கு அந்த மார்ஷல் ஆர்ட்ஸ் எல்லாம் கத்துக் கொடுத்தது சீனாவை சேர்ந்தவங்க. அவங்க பொதுவா அவங்களோட இடத்தை விட்டு எங்கேயும் வெளியே வர மாட்டாங்க. அதனால பப்ளிக்ல அவங்கள பாக்குறதே ரொம்ப ரேர் என்று சொன்னான் விக்ரம். உத்ரன் அவன் பேசுவதையெல்லாம் கேட்டு அப்படியே அதிர்ச்சியில் உறைந்து அவனையே பார்த்து கொண்டிருந்தான். வெளியில எப்படி நடந்துக்கணும்னு நீரஜா உனக்கு கத்துக் கொடுக்கலையா என்று விக்ரம் அவனை பார்த்து தீவிரமாக சொன்னான்.
அவன் பேசுவதையெல்லாம் கேட்கும்போது உத்தரனின் மனதில் லேசான பயம் ஏற்பட்டது. அவன் எதுவும் பேசாமல் விக்ரமையே பார்த்து கொண்டிருந்தான். தன்னுடைய குடும்பத்தை பற்றி வெகு சிலருக்கே முழுமையாக தெரியும். அப்படி இருக்கும்போது தன்னுடைய குடும்ப தலைவரை பற்றி விக்ரம் பேசுவதை பார்த்த உத்தரனுக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருந்தது. அதே நேரத்தில் விக்ரமின் மீது கோபமும் ஏற்பட்டது. என்னோட குடும்ப பேரை சொல்லி என்னை பயமுறுத்தலாம்னு நினைக்கிறியா? உன்னால முடிஞ்சா என் கூட நேருக்கு நேர் சண்டை போடு, இல்லைன்னா நீ தோத்துட்டதா ஒத்துக்கோ. இந்த மாதிரி தந்திரமா பேசி என்னை ஜெயிச்சிடலாம்னு நினைக்காத என்று உத்தரன் கோபமாக விக்ரமை பார்த்து சொன்னான். என்னை எதிர்த்து சண்டை போடணும்னு நினைச்சா அதை உன்னால தாங்க முடியாது. அதனால தான் உனக்கு வார்னிங் கொடுக்கிறேன். ஒழுங்கா ஓடி போயிடு என்று சிரித்துக்கொண்டே சொன்னான் விக்ரம். அந்த வார்த்தையில் உத்தரனுக்கு கோபம் தலைக்கு ஏறியது. இன்னைக்கு நீ கொடூரமா சாகிறத இங்க இருக்கிற எல்லாரும் பார்க்க போறாங்க என்று சொல்லிக்கொண்டு அவனை அடிக்க கோபமாக முன்னால் வந்தான் உத்தரன். உத்தரனின் கோபத்தை பார்த்து அங்கே இருந்த எல்லோரும் பயங்கர அதிர்ச்சியானார்கள். லம்போ முஷ்டிகளை முறுக்கிக் கொண்டு விக்ரமை பார்க்க அவன் வேண்டாம் என்று சைகை செய்தான். லம்போ கோபத்தை அடக்கிக் கொண்டு அமைதியாக நின்று கொண்டான். உத்தரன் விக்ரமை கொடூரமாக கொல்ல தயாரானான். அவன் விக்ரமை நோக்கி வேகமாக அடிக்க வரும்போது விக்ரம் டக்கென காற்றில் பறந்து அவனுடைய மார்பில் ஓங்கி உதைத்தான். உடனே உத்தரன் 10 மீட்டர் தூரம் வரைக்கும் பறந்து சென்று கீழே விழுந்தான். அவனது வாயிலிருந்து ரத்தம் வழிய ஆரம்பித்தது. அதை பார்த்த சுபாஷ் அதிர்ச்சியில் விக்ரமையும் உத்தரனையும் மாறி மாறி பார்த்து கொண்டிருந்தான். உத்தரனின் உடம்பெல்லாம் நடுங்க வாயில் கக்கிய ரத்தத்தோடு நகர முடியாமல் விக்ரமையே பார்த்தபடி படுத்துக் கொண்டிருந்தான். அவன் கண்களில் பயம் தாண்டவமாடிக் கொண்டிருந்தது. உத்தரனின் பலத்தை பற்றி அங்கே இருந்தவர்கள் எல்லோரும் நன்றாகவே தெரிந்து வைத்திருந்தார்கள். அவன் அம்பரீஷை விட 3 மடங்கு அதிக பலமுடையவன். தற்காப்பு கலையிலும் அம்பரீஷை விட திறமையானவனாகவே இருந்தான். அப்படி இருக்கும்போது விக்ரமின் ஒரே அடிக்கு ரத்தம் கக்கியபடி கீழே விழுந்து கிடப்பதை பார்த்து எல்லோரும் அதிர்ச்சியில் உறைந்து நின்றார்கள். இந்த அடியை அதிர்ச்சியுடன் பார்த்த அம்பரீஷ், என்னை அடிச்ச அடியெல்லாம் சும்மா விளையாட்டுக்கு அடிச்ச மாதிரி தோணுது. உண்மையிலேயே இதுதான் ஒரிஜினல் அடி, எழுந்திருக்கவே முடியாத அடி என்று மனதிற்குள் சொல்லிக் கொண்டவன், இதெல்லாம் தேவையா உனக்கு என்பதை போல வலியில் துடிதுடித்தபடி கீழே கிடந்த உத்தரனை பார்த்தான் அம்பரீஷ். விறுவிறுப்பான அடுத்தடுத்த எபிசோட்கள் இனி ஒவ்வொரு 2 நாட்களுக்கு ஒரு முறை. அடுத்த ட்விஸ்ட் என்னன்னு இப்பவே தெரிஞ்சுக்கணுமா? அப்போ லேட் பண்ணாம பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் பண்ணி முழு கதையும் கேட்டு ரசிங்க.